Hello friends, welcome to my channel Cooking and Beyond by Indoji. இன்னைக்கு நான் உங்களுக்கு அரிசி உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு காட்ட கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ரவையை எடுத்துட்டு நல்லா அதில் மிளகு சீரகம் அப்புறம் துவரம்பருப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் தெளித்து கொஞ்சம் உப்பையும் போட்டு நல்லா கசரி பிடிச்சி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் போட்டிருக்கேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இந்த ரவையை அதில் போட்டுடணும். நம்ம இந்த ரவையை நல்லா மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா. இந்த ரவையை இதில் போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுலேயே நான் உப்பு போட்டாச்சு. இது பாருங்கள், இது நல்லா கலரி விட்டுங்க. கொஞ்சம் சின்ன தீயில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. எதுவுமே எந்த சமையல் பண்ண சொல்லுவோம் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன தீயில் தான் வைக்கணும். அப்போ தான் மேலே இதை இப்படி பிடிக்காமல் தீஞ்சு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ரெஷ் கத்திரிக்காய் கருவேப்பிலையை போட்டுடுங்க. உப்பு எல்லாம் போட்டாச்சு நம்ம சரிங்களா. அதுக்கப்புறமா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சின்ன ஆழாக்கில் அது வந்து 3 போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு கப் ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன். அது மாதிரி ஒரு கப்பு அரிசி ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ தான் அந்த அரிசி எல்லாம் கொஞ்சம் நல்லா வேகும். இல்லைன்னா அது வந்து மாதிரி வேகாத மாதிரி இருக்கும், வயிற்றுக்கு ஆகாது. அதனால் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி போடணும். தண்ணி தாராளமாக விடணும். இது மாதிரி நல்லா கலரிட்டு எல்லாம் உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு அது நல்லா வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் தேங்காய் திருவல் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு கலரிட்டு அது மேலே போட்டு நல்லா கலரிடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, ஒரே ஒரு டீஸ்பூன் ஒரு வாசனைக்கு ஒரு ஃப்ளேவருக்கு அதை போட்டுட்டு நல்லா கலரி நீங்கள் சுட கொடுக்கலாம். நம்ம ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுக்கலாம், சட்னி வச்சுக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம். தேங்க்யூ.